சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அண்ணன் எல்லாமே சரியாயிரும்னு சொல்லியிருக்கு. இதுக்கு மேலே நம்ம செல்வியை கஷ்டப்படுத்தக்கூடாது. நான் ரெடிதான் வரவா? ஹேய் நான் ரொம்ப நேரமா நம்ம வீட்டுல கோழி குழம்பு வாசனையும் மட்டன் வாசனையும் மூக்க தொலைச்சிக்கிட்டு இருந்தது. இப்ப என்ன திடீர்னு மல்லிகைப்பூ வாசனை வருது? மல்லிகைப்பூ வாசனையை மாமா கண்டுபிடிச்சிட்டாரு. இதை கையில வச்சிருக்கிறத பார்த்தா எல்லாத்தையும் போட்டு கொடுத்து நம்ம மானத்தை வாங்கிடுவாரு. இப்ப என்ன பண்றது? இதை எங்கேயாச்சும் வச்சிடலாம். எங்க இருந்து வருது? மாப்பிள மாமா, மல்லிப்பூ வாசனை இங்கதான் எங்கேயோ இருந்து வருது. இங்கதான் எங்கேயோ மல்லிகைப்பூ வாசனை அடிக்குது. எங்க வைக்கிறது? மாப்பிள மாமா, நீ இங்கேயே நிக்கிற? ஒண்ணு இல்ல மாமா. ஏன் மாமா இங்க நிக்க கூடாதா? மாமா, நீங்க ஏதோ தேடுற மாதிரி தெரியுது. இல்ல மாப்பிள, இந்த பக்கம் ஏதோ சும்மா கும்முன்னு மல்லிப்பூ வாசனை வந்துச்சு. அது அப்படியே மோப்ப முடிச்சிட்டு வந்தா நீ நிக்கிற. ஓ அப்படியா? அப்படி எதுவும் வாட வரலையா மாமா? எங்க பாருங்க, என் கையில கூட ஒண்ணுமே இல்ல. அட ஒன்ன சொல்லல மாப்பிள, மல்லிப்பூ சமாச்சாரம் எல்லாம் உனக்கு எங்க தெரிய போகுது? நீயே பச்சை புள்ள. சரி, விருந்தெல்லாம் ரெடி ஆயிடுச்சு, நீ உள்ள போ. போணுமா? அட போ மாப்பிள, போ. சரி மாமா. மாமா நேரம் காலம் தெரியாம என் வாழ்க்கையில புகுத்து விளையாடுறாரு. மாப்பிள மாமா, இன்னும் நீ போலையா? இதோ போறேன் மாமா. போமா, பசிக்குது. சரி சரி போ. இங்கேயும் இல்ல. இங்க இருந்துதான் வாசனை வருது. எங்கவா இருக்கும்? ஆஹா, பக்கத்துல எங்கேயோதான் வாசனை வருது. ஆஹா, மல்லிப்பூ அல்வா. அடடடடா, வாசனை சும்மா தூக்குதே. ஆமா, யாரு யார கரெக்ட் பண்ண இத வாங்கிட்டு வந்திருப்பாங்க? யார் வச்சா என்ன, இத வச்சு மகாவ கரெக்ட் பண்ண முடியுதான்னு பாப்போம். கபி கபி எங்க சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. நான் எல்லாரையும் கூப்பிடுறேன், நீங்க கை கால் கழுவிட்டு வாங்க. என்னங்க நான் பேசிட்டே இருக்கேன், நீங்க பதில் சொல்லாம். என்னது இது? மல்லிப்பூ அல்வா. அது தெரியுது. யாருக்கு? எனக்கா? உங்களுக்கா? ஓ, நமக்கு. கல்யாணம் ஆன இத்தனை வருஷத்துல பொண்டாட்டிக்கு மல்லிப்பூவும் அல்வாவும் வாங்கி கொடுக்கணும்னு சாருக்கு இப்பதான் தோணுது. அது இல்ல, எப்பவுமே தோணும். இந்த மல்லிப்பூவை வச்சுக்கிட்டு இந்த அல்வாவை அப்படியே கற்பகா, கற்பகா, கற்பகா. மாப்பிள, எங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மாமா, அல்வா. சாப்பிடுற நேரத்துல ஸ்வீட் எதுக்கு கேக்குறீங்க மாப்பிள? அததான் நான் சொல்லிட்டே இருந்தேன், அவர் கேக்கல. எங்க கை கால் கழுவிட்டு வாங்க, சாப்பிடலாம். ஏமா, சாப்பிடுறதுக்கு கை கழுவுனா போதும், கால் எதுக்கு மாட்டேங்க? ஐயோ அப்பா, ஜோக் அடிக்கிறார்ல. ஆமா, சரி வாங்க சாப்பிடுவோம். திரு எங்கம்மா? அது திரு வந்துட்டு இருக்காம்பா, சொல்லிட்டேன்பா. சரி,
திரு வந்த உடனே எல்லாரும் ஒண்ணா உட்காந்து ஆ சாப்பிடலாம். சரிங்கப்பா. ஏங்க வாங்க நீங்க. ஐயோ, மல்லிப்பூ மாதிரி தான் இட்லி இருக்கும் இல்லப்பா? ஆமா. மல்லிப்பூ மாதிரி இட்லி சுட்டு வச்சிருக்கேன், வாங்க. போங்க. அம்மா, அப்பா மாப்பிள்ளைய கை கழுவ சொல்லிட்டு இழுத்துட்டு போயிட்டு இருக்க. ஆமால, போங்க கை கழுவிட்டு வாங்க போங்க. சரி வாங்க போலாம். என்ன பாக்குறீங்க? நம்ம போய் நடிக்கணும்ல. கீர்த்தி, கீழே எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வா சாப்பிடலாம். வா சரிங்க. வா அத்தை, நீங்களும் வாங்க. மாமா பசி தாங்க முடியல மாமா. எங்க மாமா இவங்களை ஆளே காணோம். கொஞ்சம் இருங்க மாப்பிள்ள. கொஞ்சம் பொறுமையா ரெடி. ஆக்க பொறுத்தவங்க ஆற பொறுக்க வேண்டாமா? சமைச்செல்லாம் முடிச்சாச்சு. திரு வந்துடட்டும் மாப்பிள்ள. மா வா திரு. மாமா வாப்பா உட்காரு. உட்காருமா. அம்மா வேலுவும் செல்வியும் வராங்க. பேரும் சந்தோஷமா கைய கோத்துக்கிட்டு வராங்க. குடும்பத்தோட சேர்ந்து இந்த வேலுவும் அவன் பொண்டாட்டி கூட இணைஞ்சிட்டானா? உட்காரு வேலு, உட்காரு. இல்லக்கா இருக்கட்டும், பரவாயில்ல. அதான் சொல்றாங்கல்ல, உட்காருங்க. டேய் உட்கார்றா. உட்காருடா. வாங்க செல்வி வா, உட்காருங்க. உட்காரு உட்காரு. அம்மாடி மகா, மா பூஜை ரூம்ல இருந்து பூ எடுத்துட்டு வா. வரேன். அம்மாடி கீர்த்தி, இங்க வா. கீர்த்தி, அதான் அம்மா கூப்பிடுறாங்களா, போ. வா வா. அட பாவீங்களா, இப்படி ஒரேடியே எல்லாம் ஒண்ணு கூட்டிட்டாங்க. நம்மள அம்பௌண்ட்ல விட்டுட்டாங்க. கீர்த்தி ஒரு நிமிஷம். அப்பா ஒரு நிமிஷம் இங்க வாங்க. இங்க 2 பேரும் ஆசீர்வாதம் பண்ணுங்க. கீர்த்தி நல்லா இருங்க, நல்லா இருங்க. ஒத்துமையா எந்த குறையும் இல்லாம நீங்க 2 பேரும் 100 வருஷத்துக்கு சந்தோஷமா வாழணும். எந்திரிங்க. அம்மாடி கீர்த்தி, நீயும் உன் அம்மாவும் இந்த வீட்டுக்குள்ள வந்த போது உங்களை எங்களுக்கு பிடிக்காம மூஞ்செல்லாம் திருப்பிக்கிட்டு இருந்தோம். இனிமே அந்த மாதிரிலாம் எதுவுமே நடக்காது. ஆமாப்பா, 15 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் மனசுக்குள்ள ரணமா இருந்துட்டு இருக்கு. அதனாலதான் இந்த கோபதாபெல்லாம். கீர்த்தி, பழசெல்லாம் மறந்து என் மகன் உன்னை மனைவியா ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம் இனிமே நாங்க பெருந்தன்மையா நடந்துக்கலன்னா குடும்ப ஒத்துமை கெட்டுடுன்னு நாங்க புரிஞ்சுக்கிட்டோம்மா. ஆமா, இனிமே நாம எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து சந்தோஷமா இருப்போம். கீர்த்தி, அதத்தான் நீயும் விரும்புறேன்னு எங்களுக்கு தெரியும். எல்லாரும் சந்தோஷமா இருக்கலாம்.
இத்தனை நாள் எப்படியோ இன்னையிலிருந்து உன்னை இந்த வீட்டு மருமகளை நாங்க ஏத்துக்கிறோம். நீதான் இந்த வீட்டோட மூத்த மருமக, இந்த குடும்பத்தை தழைக்க வந்தவ. மாமா என் கையால தண்ணி கூட வாங்கி குடிக்க மாட்டேங்கிறாரு. வீட்டுல இருக்கிற எல்லாரையும் மன்னிச்சு ஏத்துக்கிட்டாரு. ஆனா என் மேல இருக்கிற கோபமும் வெறுப்பும் அவருக்கு இன்னும் போகலையே. நான் அப்படி என்ன பாவம் செஞ்சேன்? சாப்பிடு. நானே சாப்பிட்டுக்கிறேன் நீ. சரி, பரவாயில்ல, சாப்பிடு. சாப்பிடுங்க. போதும் கற்பகம், போதும், நானே சாப்பிட்டுக்கிறேன். ஆட கூச்சப்படாதீங்க. அத்தை, அம்மா தான் பாசமா ஊட்டுறாங்கல்ல, சாப்பிடுங்க. இந்தாங்க உங்க மாப்பிள்ளைக்காக ஒரு ரூபாய். போதும் போதும் போடும். இவ்வளவு நாளா எல்லாரும் ஒரே வீட்லயே இருந்தோம். இனிமேலும் அப்படியெல்லாம் யாருமே இருக்க கூடாது. இதே மாதிரி எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். ராஜேஸ்வரி, நீயும் எங்க கூட ஒன்னாதான் இருக்கணும். என்ன கீர்த்தி, நான் சொன்னது புரியுது இல்ல? என்னம்மா, அத்தைக்கு மட்டும் தான் ஊட்டுவீங்களா? எங்களுக்குலாம் இல்லையா? நான் வந்து உங்களுக்கு எல்லாம் ஊட்டி விடணுமா? கிச்சனுக்குள்ள வந்து என்ன ஊட்டி விட சொல்லியா எல்லாத்தையும் நீங்க டேஸ்ட் பாக்குறீங்க? ஒழுங்கா சாப்பிடுங்க. உன்னதான் சொல்றாங்க, சாப்பிடு. எனக்கு போதும் போதும். இத்தனை நாளை இப்படி ஒரு சந்தோஷத்தை தொலைச்சிட்டு துக்கத்தை சுமந்து வாழ நினைச்சோமே. அம்மா, இப்ப எதுக்கு கண் கலங்குறீங்க? அதான் இப்ப எல்லாரும் ஒன்னா சேர்ந்துட்டோம்ல. ஆமாமா, இனி இப்படி ஒரு சூழ்நிலை நம்ம குடும்பத்துல வராதுமா. நீங்க வருத்தப்படாதீங்க. அந்த ஆண்டவன் அந்த பாக்கியத்தை எனக்கு வாழ்நாள் முழுக்க கொடுத்துட்டா எனக்கு அதுவே போதுண்டா. என்ன சார், ரொம்ப மூட் அவுட்ல இருக்கீங்க? அதான் குடும்பமே சந்தோஷமா இருக்குல்ல, அப்புறம் என்ன? அதானே. என்னடா ஆச்சு உனக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சாப்பிடு. என்ன இது, சரியா சாப்பிடாம கோழி கிளற மாதிரி கிளறிட்டு இருக்கீங்க? இருங்க, நான் உங்களுக்கு ஊட்டி விடுறேன். இல்ல 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 வேண்டாம், நான் பரவாயில்ல, சாப்பிடுறேன். நான் ஊட்டி விடுறேன். இல்ல வேண்டாம், சாப்பிடுங்க. என்ன நீ இதே சாக்கா வச்சு அண்ணனுக்கு ஊட்டி விட்டு ரொமான்ஸ் பண்றீங்க போலயே. நீ கரெக்டா சொன்ன பாலா. பாத்தியா, அண்ணன் இவ்வளவு நேரம் அண்ணி ஊட்டி விடணும் தான் சாப்பிடாமலே இருந்திருக்காரு. ஏன் புருஷனுக்கு நான் ஊட்டி விடுறேன், இதுக்கு போய் ஏன் கிண்டல் பண்றீங்க? நீங்க ஃபர்ஸ்ட் சாப்பிடுங்க. பாத்தியா, செல்விய யார் கேக்குறது? மா, உன் இஷ்டம், உன் புருஷனுக்கு நீ ஊட்டி விடு. டேய், நீ சாப்பிடுறா. ஒழுங்கா இலையை பார்த்து சாப்பிடுங்க. சாப்பிடு சாப்பிடு. இந்தாங்க. எது நடக்க கூடாதுன்னு நினைச்சோமோ அதுவே நடந்துருச்சு. குடும்பம் பிரிஞ்சு ஆளுக்கு ஒரு தசையா போயிடுவாங்கன்னு பார்த்தா எல்லாம் ஒன்னா உட்காந்து கூட்டாஞ்சோறு சாப்பிடுற மாதிரி ஆயிடுச்சே. நான் கண்ட கனவெல்லாம் காத்தோட காத்தா பறந்துட்டு இருக்கேன். பூஜா, கிட்டத்தட்ட ஒரு 3-4 நாளா இந்த வீடு ஒரே கவலை, கண்ணீர், சோகம்னு மூழ்கி கிடக்குது. இனிமே இப்படி இருக்க கூடாது. அதனால நம்ம ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு சந்தோஷமா இருக்க போறோம். என்ன சொல்ற? பேசிடுவோமா? ஃபாலோ மீ. ஓகே. அதாவது இப்போ நான் ஒரு பாட்டை ப்ளே பண்ண போறேன். அந்த பாட்டுக்கு அவங்க ஜோடி கூட டான்ஸ் ஆடி அசத்த போறீங்க. இப்பதான் நான் வயிறு முட்டை சாப்பிட்டு எந்திரிக்க முடியாம உட்கார்ந்துட்டு இருக்கேன். நீ வேணா ஒண்ணு பண்ணு. அண்ணன் அண்ணி ரெடியா இருக்காங்க, அவங்களும் கூப்பிட்டு ஆட வச்சிரு. அவங்க ஆடுவாங்க. என்னால முடியாதுடா. அண்ணா நீ என்னால முடியாது, நீ அண்ணனை வேணா கூப்பிட்டுக்க. பூஜா, இவங்க வர மாதிரி தெரியல. நம்ம ஃபர்ஸ்ட் களத்துல இறங்குவோம், அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா வருவாங்க. கமான் 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 கமான்.
ம். வாங்க வாங்க. நான் உங்களுக்காக தான் இவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருந்தேன். உங்க ஃப்ரெண்ட வழி அனுப்பி வச்சிட்டீங்களா? அனுப்பியாச்சு அனுப்பியாச்சு. நல்லது நல்லதுங்க. தாழ்பால்லாம் கரெக்டா போட்டீங்களா? போட்டாச்சு போட்டாச்சு. அப்பா அம்மா தம்பி தங்கச்சி எல்லாம் தூங்க போயிட்டாங்கல்ல? தூங்கியாச்சு தூங்கியாச்சு. வாடா. ஏங்க 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 என்ன பண்றீங்க? பார்த்தா தெரியல, பெட்ஷீட் தலகாணி. அது தெரியுதுங்க. இப்ப எதுக்கு அதை எடுக்கிறீங்க? நான் இன்னைக்கு தரையில எல்லாம் படுக்கல. நான் இன்னைக்கு உங்க கூட கட்டில்ல பக்கத்திலேயே படுத்துக்கலான்னு முடிவு பண்ணிருக்கேங்க. இல்ல இல்ல, தரையில படுக்க போறது நீங்க இல்ல, நான். நீங்க மேல படுத்துக்கோங்க, நான் கீழே படுத்துக்கிறேன். ஏங்க என்னங்க மறுபடியும் முதல்ல இருந்தா? இல்லையே, இது ஏற்கனவே நாம முடிவு பண்ணது தானே. அப்போ சாப்பாடு ஊட்டி விட்டது, என் கைய பிடிச்சு டான்ஸ் ஆட வச்சது, இதெல்லாம் வெறும் கனவா? அது கனவெல்லாம் இல்ல, நிஜம்தான். அப்போ கட்டிலே படுத்துக்கலாம்ல, எதுக்கு கீழே படுக்கிறேன்னு சொல்றீங்க? ஏங்க 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 என்னங்க நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீங்க பெட்ஷீட்டை விரிச்சிட்டு இருக்கீங்களே, என்னங்க நியாயம் இது? வீட்டுல எல்லாரும் முன்னாடியும் என் கூட சந்தோஷமா இருந்ததை பார்த்து என்னை மன்னிச்சு ஏத்துக்கிட்டீங்கன்னு சந்தோஷமா இருந்தேன். ஏங்க 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 ஐயோ ஏங்க, ஏதோ தெரியாம சொன்ன வார்த்தைக்காக என்னை ஒதுக்கி வைக்கிற நியாயமா? இல்ல, தெரியாம கோவத்துல முட்டாள்தனமா பேசின வார்த்தைக்காக இப்படி தரையில படுக்கிறேன்னு போறீங்களே, இது நியாயமாங்க? நான் செஞ்ச தப்புக்கு எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க, அதை நான் ஏத்துக்கிறேன். அதுக்காக என்ன நீங்க இப்படி ஒதுக்கி மட்டும் வைக்காதீங்க. ஏன் வேலு, இதே தானே 4 நாளைக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட கேட்டு கெஞ்சினேன். நான் தப்பே பண்ணல, என் பக்கம் நியாயம் இருக்குன்னு தெரிஞ்சும் என்னை ஒதுக்கி வச்சு எனக்கு எவ்வளவு பெரிய தண்டனையை கொடுத்து என் மனசை காயப்படுத்தினீங்க. 4 நாள் கழிச்சு திருமம்மா குடும்பத்தோட சேர்ந்துட்டாருன்னு எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க. ஏன் ஒருத்தியால அவங்க சந்தோஷம் கெட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக மட்டும்தான் கீழே எல்லாரும் முன்னாடியும் நீங்களும் நானும் சந்தோஷமா இருக்கிற மாதிரி நடிச்சேன். நான் பேசினது உங்க மனசை எந்த அளவுக்கு காயப்படுத்திருக்குன்னு எனக்கு புரியுதுங்க. அதுக்காக என்ன நீங்க இப்படி வெறுத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. நீங்க என்ன அவ்வளவுதான் வேலு புரிஞ்சுக்கிட்டீங்க. இப்ப கூட நான் உங்களை வெறுக்கல. இப்ப மட்டும் இல்ல, என் கடைசி உயிர் மூச்சு இருக்கிற வரைக்கும் உங்களை என்னால வெறுக்கவே முடியாது. ஏன்னா நான் உங்களை காதலிச்சதே நீங்க சொல்ற மாதிரி உடம்பு சுகத்துக்காக இல்ல, உணர்வு பூர்வமா சுகத்திலயும் துக்கத்திலயும் உங்க கூட நின்னு சந்தோஷமா 100 வருஷம் வரைக்கும் வாழணுங்கிறதுக்காக. ஆனா நான் உங்க மேல வச்சிருக்கிற அன்பு உங்களுக்கு வேற மாதிரி தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் நீங்க என் காதல ஒரு நொடியில் அசிங்கப்படுத்தி பேசி என்னோட மொத்த உணர்வையும் கலங்கடிச்சிட்டீங்க. நீங்க நினைக்கிற மாதிரி அன்பு, பாசம், காதல் இதெல்லாம் உடல் உணர்ச்சியோட சம்பந்தப்பட்டது இல்ல வேலு, அதெல்லாம் மனசு சம்பந்தப்பட்டது. இதெல்லாம் உங்களுக்கு புரியணும் வேலு. நாளைக்கே நம்ம வீட்டுல இன்னொரு பிரச்சனை வந்தாலும் அதையும் காரணம் காட்டி நீங்க இதே மாதிரி பேச மாட்டீங்கன்றதுக்கு என்ன நிச்சயம்? ஒரு பொண்டாட்டி புருஷன்கிட்ட எதிர்பார்க்கறதெல்லாம் தனக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது கணவன் நம்ம பக்கம் நிக்கணுங்கிறது மட்டும்தான். ஆனா அதை நீங்க செய்ய தவறிட்டீங்க வேலு. உங்களை நான் குத்த சொல்றேன்னு நினைக்காதீங்க. உங்களோட சூழ்நிலை எனக்கு நல்லாவே புரிஞ்சுது. என்ன இருந்தாலும் என் மனசு இது எல்லாமே ஏத்துக்கணும். அதுக்காக நமக்குள்ள இந்த பிரிவு அவசியம் தேவைப்படுது. இல்ல, நான் என்ன சொல்ல பாருங்க வேலு, இதுதான் என் முடிவு. என் உணர்வை மதிக்கிறவரா இருந்தா இதையும் ஏத்துக்கோங்க.
நீங்க காலையில எழுந்து சீக்கிரமா ஹோட்டல் போகணும். டைம் ஆயிடுச்சு. எனக்கும் தூக்கம் வருது. லைட் ஆஃப் பண்ணிட்டு படுங்க. குட் நைட். என்னங்க எங்க நின்னுட்டீங்க? வாங்க. என்னங்க எப்படி திரும்ப இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்கிறதுன்னு பாக்குறீங்களா? அதான் எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சேங்க. இப்பதான் நம்மள பத்தி எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டாங்களே. ஆமா மனோன்மணி, ஆனாலும் எனக்கு உள்ளுக்குள்ள ஒரு தயக்கம் இருக்கு, போக மாட்டேங்குது. இங்க பாருங்க, திருமாப்ளதான் போன் பண்ணி வர சொன்னதா மகா கூப்பிட்டாங்க. என்ன இருந்தாலும் நம்ம பொண்ணு வாழற வீடு, நம்ம விட்டு கொடுத்துதாங்க போயாகணும். என் பொண்ணுக்காக தாண்டி இவ்வளவு தூரம் வந்திருக்கேன். அவதான் எனக்கு எல்லாமே. வாங்க. ஆம், வாங்க மாமா. உங்க தயக்கம் எனக்கு புரியுது. முதல்ல உள்ள வாங்க. வாசல்ல நின்னு பேசுறது நாகரிகமா இருக்காது. உள்ள வாங்க. ம். உட்காருங்க. வாங்க சம்பந்தி. வாங்க சம்பந்தியம்மா. நல்லா இருக்கீங்களா? உட்காருங்க. வாங்க மாமா. வாங்க. நீங்களும் உட்காருங்க. இல்ல பரவாயில்ல. என்ன சம்பந்தி, வீட்டுல யாரையும் காணோம்? வெளில எங்கேயும் போயிருக்காங்களா? அதை ஏன் கேக்குறீங்க ஐயா? எல்லாரும் கிச்சனுக்குள்ள போய் 2 மணி நேரம் ஆச்சு. என்ன ஆச்சுன்னே தெரியல. என்ன சொல்ற சண்முகம்? 2 மணி நேரமா? ஒண்ணு இல்ல, அம்மா பலகாரம்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க, அத சொல்றாரு மாமா. கற்பகம், கற்பகம். என்னங்க? இங்க வா, யார் வந்திருக்கான்னு பாரு. இங்க வரேன். அப்பா. செல்விமா, வாங்கம்மா. நல்லா இருக்கியா? வாங்கப்பா. நல்லா இருக்கியாடா? நல்லா இருக்கேன். வாங்க 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 வாங்க. சம்பந்தி. வாங்க. வாங்க சம்மந்தி, வாங்க சம்மந்திம்மா. என்னடி காலையில எழுந்ததுல இருந்தே ரூம் பக்கம் ஆளே காணோம், என்ன பண்ணிட்டு இருந்த? ஒண்ணும் இல்லம்மா, அத்தைக்கு ஒத்தாசையா கிச்சன்ல வேலை பார்த்துட்டு இருந்தேன். எல்லாம் என் தலை எழுத்து. ரொம்ப ஓவரா தாண்டி போறீங்க. போங்க போங்க. ஏங்க, மாமா அத்தை வந்திருக்காங்க, குடிக்கிறதுக்கு ஏதாவது கொண்டு வாங்களேன். நீங்க சொல்லிட்டீங்கல்ல, ஏதோ இப்ப எடுத்துட்டு வந்துடுறேன். வந்துடுறேன்ப்பா. சரி. என்ன சம்பந்தி, காலையிலே வந்துருங்கன்னு போன் பண்ணீங்க, என்ன விஷயம்? நான் தான் மாமா உங்களை வர சொன்னேன். நானே உங்களை பார்த்து நேர்ல பேசணும்னு நினைச்சேன். அப்புறம் தான் அம்மா உங்களை நம்ம வீட்டுக்கு அழைக்கிறது தான் முறைன்னு சொன்னாங்க. அதான் அம்மாட்ட சொல்லி உங்களை வர சொன்னேன். ஏய், என்ன நடக்குது? நடந்த எல்லா விஷயமும் என் மனசை காயப்படுத்தின மாதிரி நிச்சயம் உங்க மனசையும் காயப்படுத்தி இருக்கும். பழச எதுவும் மனசுல வச்சுக்காதீங்க. எல்லாமே ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்காம வந்த குழப்பம்தான் அது. நான் உங்ககிட்ட தவறா எதுவும் பேசியிருந்தா என்ன மன்னிச்சிடுங்க. அத்தை, நீங்களே என்ன மன்னிச்சிடுங்க. ஐயோ, என்னங்க மாப்பிள்ள இது? எதுக்கு பெரிய பெரிய வார்த்தை எல்லாம் பேசுறீங்க? மன்னிப்புலாம் எதுக்கு? விடுங்க. நீங்க எங்களை புரிஞ்சுக்கிட்டீங்களா, அதுவே போதும். என்ன மனோன்மணி? ஆமா தம்பி, எங்க நம்ம குடும்பத்துல எல்லாரும் இப்படியே இருந்துருவோமா? அதுவும் எங்களால கல்யாணத்துல பிரச்சனை வந்துருச்சேன்னு நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருந்தோம். அந்த கடவுள் ஒரு வழியா நம்ம குடும்பத்துக்கு கண்ணை திறந்துட்டாரு. இனி சொந்தம் பந்தம்னு நாம நிம்மதியா இருந்தாலே போதும். மாமா, முதல்ல வந்தவங்களுக்கு கொடுமா. சரி. அப்பா, எடுத்துக்கோங்கம்மா. மாமா. இல்ல, எனக்கு வேண்டாம். மாமா, நீங்க இதை எடுத்துக்கோங்க.
குடிங்கப்பா. மாப்பிள்ளை குடுமா? அவரு இப்பதான்ப்பா குடிச்சாரு. நான் எப்ப குடிச்சேன்? மாமா எதுக்கு என்கிட்ட மட்டும் முகம் கொடுத்து கூட பேச மாட்டேங்கிறாரு? பூஜை பண்ணும்போது கதவு தட்ட வேண்டாம்னு எவ்வளவு வாட்டி சொல்லிருக்கேன். அவனுக்கு வீடியோ எடுத்தாரேன்னு சொன்னீங்க. நீங்க வரலன்னு அழுது ரகலை பண்ணிட்டு இருக்கான். அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு போய் பாருங்க. மாத்தி மாத்தி எல்லாரும் என்ன திட்டிட்டே இருக்கீங்க. ஒரு நாள் நான் யாரும் காட்டுறேன். வேலு, இப்படி உங்க கூட உட்கார்ந்து படம் பாக்குறது எனக்கு எவ்வளவு ஹாப்பியா இருக்கு தெரியுமா? உங்க கையை கோர்த்துக்கிட்டு ஃபீல் பண்ணி ஒவ்வொரு நொடியும் என்ஜாய் பண்ணணும்னு ஆசையா இருக்கு. ஆனா நீங்க என்ன பார்த்து பேசின அந்த வார்த்தை, அதுல இருந்து என்னால மீண்டு வர முடியல வேலு. இப்பவே என்னால உங்களை மன்னிச்சு ஏத்துக்க முடியும். ஆனா அதனால நீங்க என்னோட உண்மையான அன்பை புரிஞ்சுக்காம போயிருவீங்களோட பயமா இருக்கு. அந்த பயம்தான் என்ன உங்ககிட்ட நெருங்க விட மாட்டேங்குது. ஆனா ஒண்ணு சொல்ற வேலு, என்ன மன்னிச்சிருங்க. உங்க மனசை புரிஞ்சுக்காம நான் உங்களை காயப்படுத்திட்டேன் செல்வி. நான் செஞ்ச இந்த தப்புக்கு எனக்கு மன்னிப்பே கிடையாதா? நீங்க என்னை விட்டு விலகி விலகி போறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மனசு வலிக்குது செல்வி. இதை நான் எப்படி உங்ககிட்ட சொல்லி புரிய வைப்பேன்? அண்ணா கொஞ்சம் தள்ளி உட்காருங்க. அடுத்த சீட்ல உட்காருங்கண்ணா. போங்க. டேய் உட்காருங்கண்ணா. செல்வி, நீ நிம்மதியா படம் பார்த்துட்டு இருக்கியா? பாரு பாரு. ஆனா நீ உன் புருஷன் கூட உட்கார்ந்து ஆசையா படம் பார்க்கறது இதுதான் முதலும் கடைசியுமா இருக்க போகுது. நீ என்னை விட ரொம்ப அழகுன்னு நினைச்ச ஆணவத்துல இருந்தல்ல, உன்னோட இந்த அழகான முகம் இன்னைக்கே சதஞ்சு யாரும் உன்னை பார்க்க கூடாத நிலைமைக்கு வரப்போகுது. அவ்வளவுதான். உன் புருஷன் கூட இனி உன் முகத்தை பார்க்க விருப்பப்பட மாட்டான். இன்னைக்கு நான் உனக்கு கொடுக்க போற இந்த தண்டனை நீ வாழ்நாள் முழுக்க மறக்கவே கூடாது. நீ உன்னோட அழுகுன முகத்தை வெளியில காட்ட முடியாம அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு கூனி குறுகி போய் நிக்கணும். கீர்த்தி, என்ன யோசிச்சுட்டு இருக்க? படத்தை பாரு. அசிஸ்டன்ட் கமிஷனர் காணுமா? சத்தியமா சொல்றேன் சார், என் உடம்பு மட்டும் நல்லா இருந்ததுன்னா நானும் உங்களோட தேட வந்துருவேன் சார். என்னாச்சுங்க? ஒண்ணு இல்ல, நீங்க படம் பாருங்க. என்னாச்சுங்க? என்னாச்சு? என்னடா பிரச்சனை? உங்களுக்கு என்ன பிரச்சனை? பண்றதெல்லாம் பண்ணிட்டு உனக்கு என்ன பிரச்சனையா? ஏய், நான் யாருன்னு தெரியுமா உனக்கு? வந்தமா படத்தை பார்த்தோமா போனமான் இருக்கணும், இல்ல கொன்னு புதைச்சிருங்க. வேலு விட்றா. வாங்க செல்வி. கார் வர சத்தம் கேக்குது. ஜெயிலர் வந்துட்டாருன்னு நினைக்கிறேன்.